ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். டாக்ஸிக் ரொமான்ஸ் பார்ட் 6. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா, தேங் வந்து கோவத்தில் என்ட்டுலாம் சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவத்தில் பலார்னு அரைஞ்சிருப்பான். ஸோ திருப்பி பலார் நிறைவான், அதுக்குள்ளே அவள் அழுதுருப்பா. ஏன்னா அவளால் அடிக்க தாங்க முடியுமா, ஸோ அழுதுருப்பா. அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 6. ஸோ இப்போ வாயின் அப்படியே அழுதுகிட்டே தேங்க பார்க்குறா. தேங்கும் சரி அழாத அழாதடி, தெரியாமல் அடிச்சுட்டு மன்னிச்சிரு. இல்லை நீ விடு நீ விடு. ஏ என்னடி, சரி விடு, அழுகாத. எனக்கு அந்த அந்த இந்த 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 இவன் மேலே இருந்த கோவத்தில் அடிச்சிட்டேன்டி, அழுகாத அப்படின்ட்டு அப்படியே வாயினை ஹக் பண்ணுறான். பட் வாயினை அவனை திருப்பி ஹக் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவள் பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டுருக்கா. தேங்க்யூ ஒரு மாதிரி ஆகுது, நான் ஹக் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவம் வருது. ஸோ அந்த ப்ரொஃபஸரை உடனே வேலையை விட்டு தூக்க சொல்கிறான். அவங்களும் வேலையை விட்டு உடனே தூக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கடுத்து எந்த காலேஜ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணவே கூடாது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, போலீஸ் வந்து இப்போ பிடிக்க தான் போகுது அப்படின்ட்டு போலீஸ்க்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. போலீஸும் வராங்க. வந்து என்னாச்சு தேங்க்ஸ் சார், இந்த பொறுக்கி ஏன் பொண்டாட்டிகிட்டே தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்கான், தூக்கி உள்ளே போடுங்க, எத்தனை வருஷம் ஜெயில் தந்தாலும் தாராளமாக கொடுங்க. ஓகே சார், உங்கள் வீட்லேயே வேலையை காமிச்சிட்டு வந்த ராஸ்கல், இவன்லாம் ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு அவனை அப்படியே இடிச்சு, அதாவது பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. தேங்க அதை பார்த்துட்டு இப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, அவன் ஜெயிலேருந்து வந்ததும் அவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி தேங்க அவங்க பாடி கார்ட்ஸ்லாம் சொல்கிறான். அவங்களும் ஓகே சார் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போ அங்கே காலேஜில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க வாயனை. அதுவே வாயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே தேங்கோட கை எடுத்து விட்டுட்டு, அதான் நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுல்ல, வீட்டுக்கு போங்க. என்ன சொன்ன, கேட்கல, என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ எதுக்கு மூஞ்சி திருப்புற, எதுக்கடி போ திருப்புற? ஒன்றும் இல்லை, நான் எதுக்கும் திருப்பலை, சும்மா திருப்புனேன். ஓ சும்மா பண்ணியா? சும்மா பண்ணியா? என்ன வேணும் உங்களுக்கு, திருப்பி என்ன அடிக்கணுமா? வாயை மூடு, வாயை திறந்துடாத, சரியான கோவமாக இருக்கு. பிரின்ஸ்பலு, எனக்கு ஒரு 2 நாள் லீவ் கொடு. சார் 2 நாளா? செமஸ்டர் எக்ஸாம் வரப்போதே. ஏன் உன் செமஸ்டர் எக்ஸாம்லாம் தள்ளி இருக்காதா? இல்லை சார், 1 நாள் வேணா ஓகே, செமஸ்டர் எக்ஸாம் போகுது சார், லீவ்லாம் கொடுக்க முடியாது சார். நான் கொடுப்பேன், ஆனால் அவங்க எக்ஸாம் எழுதலாம், பாவம் பிள்ளை அரியர் வாங்கிடும் சார். அப்போது வாங்க அழுதுட்டு, இல்லை சார், நீங்கள் எனக்கு எந்த லீவும் கொடுக்க வேணாம், நான் இங்கே இருந்துக்கிறேன். ஓ எங்கே இருந்துப்பியா, நீயே முடிவு பண்ணுவியா? நான் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டது யார்? நான் தானே. உன் புருஷன் யார்? நான் தானே. உன் கார்டியன் யார்? நான் தானே. இல்லாதையும் அம்மா அப்பா. என்னது அம்மா அப்பா பல்லாருன்னு விட்டுன்னு வச்சுக்கோயேன், அதெல்லாம் நேற்றுலேருந்து உன் அம்மா அப்பா உன் அண்ணன் இதுக்கெல்லாம் வருவானுங்க. நேற்றுலேருந்து எல்லாமே நான் தான், உனக்கு எல்லாமே நான் தான். நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ என் பார்வையில் தான் இருக்க, என் கூட தானே இருக்க, நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். உன் கார்டியன் நான் தான், உன் புருஷனும் நான் தான், உனக்கு எல்லாமே நான் தான், நான் மட்டும்தான். உனக்கு என்ன வேணும் வேண்டாம், என்ன பிரச்சனை இல்லை, என்ன வேணும் வேண்டாம், எல்லாத்தையும் என்கிட்ட தான் சொல்லணும், என்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். புரியுதா உனக்கு? புரியுதுல்ல? உன் லைஃப்பில் என்ன டிசிஷனாலும் நான் எடுக்கலாம், ஐ ஹேவ் ஃபுல் ரைட்ஸ். நம்மளுக்கு மேரேஜ் ரிஜிஸ்டரும் ஆயிருக்கு, தெரியும்ல. இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் 1 மாதத்தில் வந்துடும். இல்லை அது எனக்கு தெரியும், ஆனால் நான் வீட்டுக்கு வரல, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு வாணி எதை மனசில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கானா. தேங் வந்து அந்த கிளைண்ட்டு கூட ஒரு மாதிரி இருந்திருப்பான் இல்லையா, ஸோ அதுதான் அவளுக்கு மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. அவன்கிட்ட போகிறதுக்கே மனசு வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி அவனை தப்பாக தான் நினச்சிட்ருக்கா. ஒரு மாதிரி விலகி நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே லியா வந்து, என்னாச்சுடி, அவன் கூப்பிட்றானா, போறியா? இல்லை நான் போகலடி, ஏதாவது சொல்லுடி. நான் எப்படி சொல்கிறது, நான் சொன்னால் கேட்பானா அவன்? நீ சொல்லியே கேட்கல, நான் சொன்ன இடத்துட்டு கேட்க போகிறான். இல்லை லியா, எனக்கு இஷ்டம் இல்லடி அப்படின்ட்டு லியா ஹக் பண்ணி அழுகும்போது லியாவும், சார் பாவம் சார், வாயன் ரொம்ப அழுகிறா, நான் வேணும்னா அவளை எங்கள் வீட்டுக்கு கொஞ்ச நாள். ஓ ஃப்ரெண்டு நீ, உன் வீட்டுக்கு அவள் வருவா,
கட்டின புருஷன் என் வீடு, ஏன் அவ வீடு, அதுக்கு வரமாட்டாளா? இல்லை சார், அவ கொஞ்சம் மைண்ட் அப்செட்டில் இருக்கா. என் கூட இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருப்பா. உன் கூட இருந்தால் பெட்டராக இருப்பா, என் கூட இருந்தால் இப்படி கடுப்பாக இருப்பாளா? எனக்கு புரியல, என்ன கடுப்பாக இருப்பாளா? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. அவள் வாயனது ஏதாவது நீ அதை சொல்கிறீ. நீ சொல்லு, நான் அவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. நான் எதுவும் சொல்லடி. இவன் என்னை மாட்டி விடாதடி, அவன் என்னையும் முறைக்கிறான். ப்ளீஸ் இல்லையா, ஏதாவது சொல்லடி அவன்கிட்ட. நான் வரமாட்டேன்னு. என்ன சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டு அவன் காதுக்குள்ளே? வரமாட்டேன்னு சொல்கிறா சார். வரமாட்டேன்னு சொல்கிறாள், அவ்வளோ தெரியுமா அப்படின்ட்டு. அவன் பாட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு, பிரின்ஸிபலே நாளைக்கு ஒரு ஆஃப் டே மத்தியானத்துக்கு மேலே வருவா என்ன, நீயே எல்லாத்தையும் முடி. சரிங்க சார். இங்கே பாரு, இதுக்கடுத்து எந்த கேர்ள்ஸாவது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்ட்டு உன்கிட்ட வந்தானுங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். அப்படி நீ எடுக்கலை, ஏதோ பண்ணிட்ட அப்படின்ட்டு காதுக்கு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அம்மா உன்னை என்ன பண்ணுவேன்னு. இதோ இப்போ ஒருத்தனை பண்ண பார்த்தியா, என் பாடியோட காதில் சொன்னது உனக்கு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் உன் காதில் விழுகிறோன்னு நான் வேணுக்குனே தான் அப்படி சொன்னேன். அது நடக்கவும் போகுது. அதே மாதிரி விபரீதமா ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்குள்ளே நீயே கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் ஒன்றே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்லபடியாக இருந்துக்கணும். இல்லை முடியாது, நான் இப்படி தான் அப்படின்னு வச்சுக்கோயேன், சீவிடுவேன் தலைய, அப்படியே மொட்டையா சீவி எடுத்துடுவேன். புரியுதுல? புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுப்பேன், படித்தவன் புரிஞ்சுப்பேன் நம்புகிறேன். நீ வாடி அப்படின்ட்டு வாயனை பிடிச்சி தரத்தானு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். வாயனை அப்படியே காலேஜுக்குள்ளே வந்ததோ அப்படியே கையை உதறி விட்டுட்டு, கையை விடுங்க, எனக்கு வலிக்குது, எனக்கு நடக்க வர முடியுங்க, பாருங்கள் செப்பல் பிஞ்சு போச்சு. என்ன பிஞ்சு போச்சு? செப்பல் பிஞ்சு போச்சு. எப்படி பிஞ்சு போச்சு? செப்பல் பிஞ்சு போச்சு. ஓ, செப்பல் பிஞ்சு போச்சா? சரி விடு, நான் புதுசு வாங்கி தரேன். எனக்கு ஒன்றும் வேணாம், நான் என் அப்பா வாங்கி தருவார். ஓ, உங்கள் அப்பா வாங்கி தரது வேணும், புருஷன் வாங்கி தரது வேண்டாமா? இங்கே பாரு, இத்தனை வாட்டி சொல்ல வைப்ப? இல்லாது வாட்டி சொன்ன புரியாதா? கன்னத்தில் அடிச்சது வலிக்குதாடி? வலிக்குது. வலிக்குதா? எங்கே வலிக்குது? நீங்கள் 2 கணத்துலேயும் அடிச்சிங்க, 2 கணமும் வலிக்க தான் செய்யும். அடித்தா எல்லாருக்கும் வலிக்க தானே செய்யும். உங்களை அடித்தா உங்களுக்கு என்ன இனிக்குமா? இல்லை வலிக்க தானே செய்யும் அப்படின்னு கேட்குறா. அப்படியே தான் முறைக்கிறான் அவனும். ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிக்கிட்டா. வேங்கும். சரி சரி சரி, எல்லாத்தையும் விடு. கன்னத்தில் அடித்தது வலிக்குதா இல்லையா? வலிக்குது. எங்கே வலிக்குது? அடித்த இடத்துல வலிக்குது. ஓ, அடித்த இடத்துல வலிக்குதா அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு கணத்தில் கிஸ் பண்ணிட்டான். வான் அப்படியே ஷாக்கில் இருக்கும்போது மறுபடியும் அடுத்த கணத்தில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வானை கிட்ட வச்சுட்டு நோஸு அப்படியே டச் பண்ண மாதிரி வச்சு, இப்படி உன் காலேஜத்துக்கு சிசிடிவி கேமரா எல்லாம் பார்க்குது, இருந்தாலும் உன் கூட இப்படி ரொமான்ஸ் பண்ணுறனே, இதை பற்றி நீ நினைக்கிற? யாராவது பார்த்தா அசிங்கமாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ண வந்த பார்த்தியா, நான் தாண்டி செருப்பால் அடிக்கணும். வா, உனக்கு செருப்பு வாங்கிக்கிறா வா. எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு செருப்பு, ட்ரெஸ்ஸு, இல்லை ஃபீஸு எது கட்டுறனாலும் என் அண்ணன் ஜங்குக்கும் என் அப்பாவும் கட்டிப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நான் எதுவும் பண்ண வேணாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டால எதுக்கு? எதுக்கா? நீங்கள் தானே பண்ணிக்கிட்டீங்க. என் பொண்டாட்டி தானே நீ. தேவை எல்லாத்தையும் நான் தானே தீர்த்து வைக்கணும். நீ போய் எங்கள் அப்பா வாங்கிடுவான், என் தம்பி வந்துடும் அப்படின்ட்டு போக முடியும். பலார்னு விட்டுருவேன். வா வா அப்படின்ட்டு அவள் கையை பிடிச்சி வலிக்கட்டேமா காரில் உட்கார வைக்கிறா. அவள் சீட் பெல்ட் போட மாட்டேங்கிறா. தேங்கும், நீங்கள் சீட் பெல்ட் போடலாம், எங்களுக்கு இழுத்து வச்சு உங்களை போட தெரியாதாக்கோ அப்படின்ட்டு அப்படியே வாங்கிக்கிட்ட வேணுக்குனே க்ளோஸாக வந்து சீட் பெல்ட் இழுத்து வச்சு போடுறான். அவன் ஏன்னா இதுக்கு நானே போட்டிருப்பேனே, இவ்வளோ க்ளோஸாக வருவான்னு தெரிஞ்சிருந்தா அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துருக்கா. தேங்கும் சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு வாயனை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே வண்டியை தான் எடுத்து போயிட்டுருக்கான். நேராக செருப்பு கடையில் தான் போய் நிப்பாடுறான். அதுவும் பெரிய மாலில். வாயெல்லாம் நான் காரை விட்டு வரவே மாட்டேனே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தேங்க அப்படியே வாயின் காதுக்கிட்ட போய், இப்போ மட்டும் நீ இறங்கி வரலை, உன்னை அப்படியே நான் தூக்கிட்டு போயிடுவேன். பார்க்குற எல்லாரும் ஒரு மாதிரி வியடா நம்மளையே தான் பார்ப்பாங்க. பரவாயில்லையா, தூக்க வா அப்படின்ட்டு தூக்க போயிட்டான். வாயின் செஞ்சாலும் செய்வான்ட்டு, இல்லை இல்லை நானே வரேன் அப்படின்ட்டு அவளே இறங்கி வரா. ஸோ தேங்கும்
வாயன போய் கூட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு ஒரு ஒரு செருப்பாக எடுத்து எல்லா அந்த அண்ணனும் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போது இந்த வேலை பார்க்குற அண்ணா வந்து வாயனோட காலை பிடிச்சி இந்த செருப்புக்குள்ளே வைப்பார்ல. ஸோ அதை பார்த்ததும் தேங்க் பொசசிவ் வரும். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் தள்ளி வாங்க, நீங்கள் அவன் காலை பிடிக்கிறீங்க. இல்லை சார், மேடம் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். நான் எல்லா கஸ்டமருக்கும் இப்படி தான் சார் பண்ணுவேன். இல்லை இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள், என் பொண்டாட்டிக்கு நானே பண்ணிக்கிறேன், விடுங்க. என்ன சார் சொல்கிறீங்க? நீங்களே உங்கள் காலை பிடிச்சி நீங்கள் பண்ணுறீங்கல்ல, நான் பண்ண மாட்டேனே என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு அவனே கீழே உட்காந்து வாயனுக்கு அவனே செருப்பெல்லாம் போடுறான். வாயனுக்கு அதை பார்த்து ஒரு செகண்ட், இவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருப்பானா? இவன் நம்மளுக்கு தெரியாமல் இன்னொருத்தி கூட இருந்திருப்பானா? இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நிச்சயமாக இருந்திருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஆனாலும் எப்படி எப்படி நான் தான் பார்த்தனே அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே அந்த திங்கிங் வருது. அது வந்தோடனே டக்குன்னு கால் இழுக்கிறா தேங்க் பார்த்துட்டு. என்ன இப்போ எதுக்கு கால் எடுக்கிற? இல்லை, எனக்கு செருப்பு வேணாம். உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வாயை மூடிட்டு உட்காரு, போட்டு தான் ஆகணும் செருப்பு அப்படின்னு மறுபடியும் அவனே ஒரு செருப்பு எடுத்து வயனுக்கு போட்டு விட்றான். அந்த செருப்பு உண்மையாக வயனோட காலுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. தேங்கெலாம் பார்க்குறான். எப்படி உன் காலும் அழகாக இருக்குது, முஞ்சும் அழகாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்கு, எப்படி தான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். வயனுக்கு அதை கேட்டது லைட்டாக சிரிப்பு வந்துச்சு. ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். தேங்க் பார்த்துட்டு, ஏய் சிரிச்சு தானே? இல்லைங்க, நான் ஒன்றும் சிரிக்கலை. போய் சொல்லாத, சிரிச்சியா இல்லையா? நான் பார்த்தனே நீ சிரிச்சுங்கிறத. ஆஹா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒன்றும் சிரிக்கவே இல்லை. ஓ, சிரிக்கலை. அப்போ என் கண்ணு தான் குருடு என்ன? மேபி இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்றா. தேங்கலாம் நீலாம் பேசுவ அப்படின்னு தான் இருக்குது. சரி, அதான் நீங்கள் செருப்புலாம் வாங்கி கொடுத்துட்டீங்கள, நான் காலேஜ் போவா, ஹாஸ்டல் இருந்துக்கவா? நீங்கள் பாரு, இப்போ தான் உன்ட்ட நல்லா பேசுனேன், திருப்பி எனக்கு கோவக்காரனாக்காத. அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இது வரைக்கும் நீ நம்ம வீட்டுக்கு வந்தது இல்லைல்ல, உன்னை கூப்பிட்டு போகிறேன் இன்றைக்கி, வா. இல்லை, நாங்களாம் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? எதுக்கு வரமாட்டேன்? நான் உனக்குன்னே ஒரு புதுசாக வீடு கட்டி வச்சுருக்கேன்டியா. அதுவும் அந்த வீடு உன் பேரில் தான் இருக்குது, அந்த இடமும் உன் பேரில் தான் இருக்குது, அங்கே இருக்கிற எல்லா பொருளுமே உன் பேரில் தான் இருக்குது. அதெல்லாம் உனக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த மாதிரி ஒரு வீட்டை உனக்காக ஒரு வெட்டிங் கிஃப்டாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன். கூட்டு போய் காட்டணும்னு இருந்தேன், இருந்தாலும் வீக்கெண்டில் காட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் உன் பர்த்டே வருதுல்ல, அப்புறம் கிஃப்ட்டு கொடுக்கலான்னு இருந்தேன். இருந்தாலும் அதுக்கு வேறு பிளான் இருக்குது. ஸோ எப்போவுமே உன்னை கொண்டு போய் காமிக்க வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு வாயன் பாட்டுக்கு அப்படியே திரும்பிக்கிட்டா. அப்போ தேங்க வந்து ஷோல்டரில் கையை பிடிச்சி இழுக்கும்போது வாயனுக்கு வந்து தாட் எப்படி போகுதுன்னா, அந்த சார் வந்து உன்னோட ஷோல்டரில் பிடிச்சி இழுத்துருப்பாரு, ட்ரெஸ்ஸு கூட லைட்டாக கிழிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் வந்துடுது. உடனே அப்படி கீழே டப்புன்னு உட்காந்துக்கிட்டா. தேங்க் ஒன்றும் புரியல. என்னாச்சு, என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டேன்? இல்லை இல்லை, கிட்ட வராதா. ஏய் என்னடி ஆச்சு? நான் தாண்டி. தேங்க தாண்டி, உன் புருஷன் தான். இங்கே பாரு, என்ன பாரு, உன் புருஷன்டி நான். ஏய் ஃபைன் என் மூஞ்சி பாரு, என் கண்ணை பாரு, என்ன பாரு. நீயா? ஆமாம், நான் தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பயந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே தேங்க ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் ஹக் பண்ணுறா. தேங்க் அந்த ஃபீலாக ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவள் பயத்தில் தான் ஹக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது புரியுது. சரி, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். ஒன்றும் இல்லடி, நான் இருக்கேன்டி, உன் கூட தான். ஒன்று விட்டு எங்கேயும் போக மாட்டேன், கவலையே படாத. இங்கே தானே இருக்கேன், இங்கே தான் இருப்பேன், விட்டு போக மாட்டேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தேங்கன்னு கூப்பிட்டு, நான் வந்து நிற்பேன். அப்போது நான் அந்த சாரிக்கிட்ட மாட்டும்போது ஒன்று நினச்சிட்டு தான் இருந்தேன். அப்பயே நீ வரல? நினச்சிட்டு தான் இருந்தேன், வாய் விட்டு கூப்பிடல, கூப்பிட்டு தான் வந்திருப்பேன், வா அப்படின்ட்டு வாயனை கூப்பிட்டு போகிறான். வாயனுமே அந்த வீட்டு முன்னாடி வந்து பார்க்குறா. வீடே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபேவரட் கலர் தான். ஸோ வாயனும் அந்த வீட்டையே அப்படியே பார்த்துட்டு, உண்மையாகவே இது எனக்காக தான் கட்டினியா? அந்த நேம் போட்டு பாரு. நானும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே என் பேரை போட்டு நான் ஏதோ டிகிரி கம்ப்ளீட் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். கீழே டேஷ் போகணும். அதெல்லாம் நீ பண்ணிடுவடி, நீ பண்ணலனாலும் நான் எனக்கு எதாவது ஃபேக்காக ரெடி பண்ணிடுவேன்டி. அதான்டி தைரியம் தான் தேங்க உனக்கு. பரவாயில்ல, ஏனே வாயன் அப்படின்னு எவ்வளோ அழகாக இருக்குது. பின்ன இதுக்காகவே நான் 4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். என்னது, ஜஸ்ட் ஒரு நேம் போர்டுக்காக 4 lakhs-ஆ? இது ஓவரால் லேடி. உன்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு மில்லியன்னா கூட தூசுக்கு சம்மந்தான். அங்கே பாரு, உன் பேர் அடிக்கிறதுக்கு எவ்வளோ அழகா அந்த போர்ட் பாரு,
பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்க செம்மையா இல்ல? அங்கே பார்த்தியா உன் பேருக்கு நடுவில் ஹார்ட்டெல்லாம் விட்ருக்கேன். எல்லாம் என் ஹார்ட் தாண்டி, எல்லாம் எனக்கு தான், நீயே எனக்கு தான். ஸோ அப்போ அந்த பேரும் எப்படி? கிம் ஒஹேன். அழகா இருக்குல்ல? இந்த வீட்டை நீ எப்போ கட்டின? அது நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததா? அப்பவுமே டிசைட் பண்ணிட்டேன் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதான் சர்நேமும் உடனே புட்டியோ. ஆமாடி, ஆமாம் அதான் உண்மை. தெரியுது, நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி வாயின் ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறான். தேங்க இன்னும் முறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். சரி உள்ளவா அப்படின்ட்டு வாயனோட கையை பிடிக்கிறான். ஆனால் வாயனை வந்து கையை பிடிக்கும்போது ஒரு மாதிரி தேங்க பக்கம் தேங்கும் மூஞ்சி உடச்சிடும் வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா?